சென்னை அருகே கூடுவாஞ்சேரியில் மளிகை கடையில் குட்கா விற்றதாக கூறி கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்ற பரபரப்பு காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நடந்தது என்ன? சார் அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க, பேசுங்க. நீங்க அடிக்காதீங்க, கை வைக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு பையனை காசை கையில வச்சுங்க அடிக்கிறீங்க. பாரு பேசுங்க, அடிக்க சார் அடிக்க அவ்வளவுதான். போலீஸை பார்த்தா தான் பயமாக இருக்கே தவிர ரவுடி கொலைகாரனை பார்த்தா பயமே இல்லை. ஏன்னா ரவுடி கொலைகாரன் வந்த உடனே கடையில் ஒரு பாக்கெட் தண்ணி வாங்கினாலும் 10 ரூபானா 10 ரூபா அழகாக தந்துட்டு போயிடுறான். இந்த போலீஸ் வந்தால் தான் எனக்கு ஐயோ எனக்கு போலீஸ் வந்துட்டானான்ட்டு என் கடைக்குள்ள பயமாக இருக்கு. அவங்களே 500 ரூபாய்க்கு மேலே பொருளை தூக்கிட்டு போயிட்டோன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? நாங்களும் நடுத்தர மக்களுக்கு தான். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்று கார்த்திகா வேலு தம்பதியினர் கடந்த 20 வருடங்களாக மளிகை கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி நண்பகல் சுமார் 11:30 மணி அளவில் பெட்ரோல் வாகனத்தில் வந்த 4 போலீசார் கடைக்குள் புகுந்து திடீரென சோதனை நடத்தினர். போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்கிறீர்களா என கேள்வி எழுப்பியவாறு அதிரடி சோதனை நடத்தியதாக தெரிகிறது. அதற்கு கடை உரிமையாளர் வேலு, நாங்கள் போதை தரக்கூடிய தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதையும் விற்பனை செய்வதில்லை என கூறியுள்ளார். மளிகை பொருட்கள், சிறுவர்களின் தின்பண்டங்கள் மட்டுமே விற்பனை செய்து வருவதாக கூறியவர் போலீசார் கடையில் சோதனை செய்வதை தனது செல்போனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். சோதனையில் எதுவும் சிக்காததால் போலீசார் கடைக்குள்ளிருந்து வெளியே வந்துள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் வேலு அவரது செல்போனில் வீடியோ எடுப்பதை பார்த்த போலீசார், எங்களையே வீடியோ எடுக்கிறாயா என்று கூறி செல்போனை பிடுங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் செல்போனில் எடுக்கப்பட்ட அனைத்து காட்சிகளையும் டெலீட் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக போலீசாருக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த போலீசார் மீண்டும் கடைக்குள் புகுந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடையில் வியாபாரம் செய்வதாக கூறி சோதனை நடத்தினர். இதில் டான்ஸ் பாக்கெட் கடையில் இருப்பதாக கூறி கடை உரிமையாளர் வேலுவை கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாரை தடுத்த வேலுவின் மனைவி கார்த்திகா, நான் தான் கடை உரிமையாளர், என்னை கைது செய்யுங்கள் என கூறி போலீசாரை தடுத்துள்ளார். ஆனால் போலீசார் வேலுவை பெட்ரோல் வாகனத்தின் பின்புறமாக நெட்டி தள்ளி உள்ளே இழுத்து போட்டுள்ளனர். கார்த்திகா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்கு வந்துள்ளனர். கடையில் சோதனை நடத்தியவர்கள் அங்கு 6 ஹான்ஸ் பாக்கெட்டுகள் இருந்ததாக கூறி கடையை மூடி சீல் வைத்துள்ளனர். இல்லாத ஹான்ஸ் பாக்கெட்டை இருப்பதாக கூறி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அனுப்பி சீல் வைத்து விட்டதாக கடை உரிமையாளர்களான கணவன் மனைவி இருவரும் குற்றம் சாட்டுகின்றனர். நான் எடுக்காத பொருளுக்கு நான் எடுத்தேன்னு என்னைய சொல்கிறாங்க சார். என் கடையில் பொருள் அப்படி இல்லவும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு பீஸ் அவங்களே ஃபஸ்ட்டு அப்போ செக் பண்ணாங்களா, ஃபஸ்ட்டே செக் பண்ண முடிச்சு என் கடைக்குள்ளே இருந்திருந்தால் அவங்க எடுத்துருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுக்க முடிச்சு ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ரவுண்ட்ஸ் வரமிச்சில் என் கடைக்குள்ள பொருளே இல்லைன்ட்டு வெளியே போனாங்க. என் கடையை விட்டு தாண்டி வெளியே வந்துட்டு 2வது உள்ள வரமிச்சில் மட்டும் பொருள் எப்படி வரும் சார்? ஒரு பாக்கெட் இல்லைன்னு சொல்லி தேடிட்டு வந்து பழையபடி இன்னும் ஒரு பாக்கெட் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் பழையபடி என் பிள்ளையை அடித்து என் மருமனை அடித்து எப்படி சார் எத்தனை கேட்டேன், இவன் தோலையை பண்ணி என்ன போமான்ட்டாங்க. நாளை நின்று சார் அது நடந்தது உண்மை. சும்மா பொய்ய கேஸை போட்டு இப்படி கொண்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன காரணத்துக்கு இப்படி போயிடும்? ஒன்றுமே எடுக்கலை. எங்களை போட்டு இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி கடையை நடத்த விடாமல் ஆக்கி இந்த வேலை பார்த்தேன். நீங்கள் தான் அந்த நடவடிக்கை எடுத்து முடிவு எனக்கு எடுத்துடணும். பெண் காவலர் இல்லாமல் தன்னை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றதாக கார்த்திகா போலீசார் மீது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் போலீசாரின் இந்த அராஜக செயலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட கணவன், மனைவி மற்றும் வணிகர்கள் சேர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி போலீஸ் இங்கே கடையில் சின்ன பெட்டி கடை, இங்கே எல்லாமே ரெசிடென்சி ஏரியா,
இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து குடியிருப்பில் வந்து யாரும் அந்த மாதிரி போதைப் பொருள் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் காவல்துறையில் வந்து இங்கே போதைப் பொருள் விற்றா மாதிரி ஆன்ஸ் விற்றா மாதிரி வந்து உள்ளே வந்து முதல்ல வந்து பார்க்குறாங்க, இல்லைன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பாக்கெட் எடுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த மாதிரி வியாபாரிகளை வந்து துன்புறுத்தி பொய்யான கேஸ் போடுறாங்க. இருக்கிறவங்க கேஸ் போடுறது நாங்கள் யாரும் தடை சொல்லலை. யார் தப்பு பண்ணுறாங்களோ தண்டனை கண்டிப்பாக அதை அனுபவிக்கிட்டோம். தப்பு பண்ணாத ஆளுங்களை வந்து வாலண்டரியாக வந்து ஏதோ ஒரு காரணத்தை முன்னிலை வச்சு அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி வந்து பொய்யான கேஸ் போடுறாங்க. இது தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வன்மையாக கண்டிக்குது. மகளிர் போலீஸ் இல்லாமல் ஒரு பெண்ணை கைது செய்கிறாங்க. இது தவறான செயல். அவங்க வந்து ஆண் சேவிக்கலை எதுவுமே வைக்கல போதைப் பொருள். இதுக்காக வந்து ஒரு ஆண் போலீஸ் வந்து ஒரு பெண் போலீஸை தூக்கி எடுத்துன்னு போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது எந்த விதத்தில் நியாயம் இல்லைங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ரவுடியை பார்த்து கூட எனக்கு பயமில்லை, ஆனால் போலீசாரை பார்த்தால் தான் பயமாக இருக்கிறது என கார்த்திகா அச்சத்துடன் தெரிவித்துள்ளார். ஆனால் எனக்கு இப்போ போலீஸை பார்த்தா தான் பயமாக இருக்கே தவிர ரவுடி கொலைகாரனை பார்த்தா பயமே இல்லை. ஏன்னா ரவுடி கொலைகாரன் வந்த உடனே கடையில் ஒரு பாக்கெட் தண்ணி வாங்கினாலும் 10 ரூபானா 10 ரூபா அழகாக தந்துட்டு போயிடுறான். இந்த போலீஸ் வந்தால் தான் எனக்கு ஐயோ எனக்கு போலீஸ் வந்துட்டானான்ட்டு என் கடையில் பயமாக இருக்குது. ஏன்னா 10 ரூபா லேஸ் எனக்கு விற்றா வந்து 50 பைசா 1 ரூபா தான் கிடைக்குமே தவிர லாபமே இருக்க மாட்டேங்குது. இதே இது வேறு ஒருத்தங்க வந்தால் 10 ரூபா பொருள்னாலும் கரெக்டாக இந்தாம்மா 10 ரூபான்ட்டு மீதி சில்லறையும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க காசும் தரதில்லை. இவங்க அராஜகம் தான் சார். எங்களுக்கு நிம்மதியாக எங்களை வாழவும் விட மாட்டாங்க. இப்போ ஒரு சிகரெட் பாக்கெட் 18 ரூபான்னு வச்சுங்க, ஒரு பீஸ் 18 ரூபானா அப்போ ஒரு பாக்கெட் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இதில் எங்களுக்கு லாபம் கிடைக்காது. வருவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க என்னென்ன சிகரெட் அடிக்கிறாங்க அவங்க பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. லேஸ் வேணுமா, குக்கரை வேணுமா, பிஸ்கட் வேணுமா, ஒரு பிஸ்கட்டில் 10 ரூபா எம்ஆர்பினா எங்களுக்கு கிடைக்கிறது 8 ரூபா 50 பைசா தான் கிடைக்கும். 1 ரூபா இதில் அவங்களே 500 ரூபாய்க்கு மேலே பொருளை தூக்கிட்டு போயிட்டோன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? நாங்களும் நடுத்தர மக்களுக்கு தான். இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது அப்பகுதியில் உள்ள பெண் ஒருவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அந்த கடையில் குட்கா போன்ற போதைப் பொருள் விற்கப்படுவதாக அளித்த புகாரின் பேரிலேயே சோதனையில் ஈடுபட்டதாக விளக்கம் அளித்தனர். எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு பையனை காசை கையில வச்சுக்க அடிக்கிறீங்க. பாரு கேஸ் அடிக்க அவ்வளவுதான் அடிக்கிறீங்க போட்டு